கவனிங்க, யாராலும் என்ன செய்ய முடியல? சவுலை திருத்த முடியவில்லை. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் கூட சந்திப்போம், இந்த ஆளுங்களை திருத்தவே முடியாதுப்பா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஆட்களை திருத்துவார் ஆண்டவர் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்ப அவர் எங்க போயிட்டு இருக்காரு? தமஸ்குவுக்கு போயிட்டு இருக்காரு. என்னத்துக்காக போறாருன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தானாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். பர்மிஷன் லெட்டர், அடிக்கிறதுக்கு பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு போறாரு. இந்த மாதிரி யாராகிலும் யூத மார்க்கத்துக்கு எதிராக இயேசு தான் கிறிஸ்துன்னு சொன்னாங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, இழுத்துட்டு வர்றதுக்கு உரிமை இருக்குன்னு ஸ்நானகோகிலேருந்து அந்த ஆசாரியர்கள் இடத்துலேருந்து லெட்டர் வாங்கிட்டு போறாரு. நல்லா கவனிங்க, எப்படின்னா ஒரு மிருகத்துக்கிட்ட, இப்போ ஒரு புலிக்கிட்ட ஒரு சின்ன மிருகம் அப்படி வச்சு என்ன செய்யும்? கட்டிச்சு கொதறி பிச்சு அதை சாப்பிட்டுட்டு மீதி தூக்கிப்பட்டு போதில்ல, அதே மாதிரி தான் பவுல் செய்வார். அவ்வளோ பக்தி வைராக்கி யூத மதத்தில். இப்படி போயிட்டு இருக்கிற மனுஷனை நினைச்சு எருசலேமிலேயே அதை சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணீர் விட்டு காத்தறி பல வருஷம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்குது ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இப்படி நடக்குதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, தமஸ்கு என்ற ஊருக்கு போறார். தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? இப்போ இருக்கு பார்த்தீங்களா, சீரியா நாடு, அதனுடைய தலைநகர் தான் தமஸ்கஸ். டமாஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. தமஸ்கு சீரியா நாடு இருக்கு இல்லையா, இஸ்ரேலுக்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ அந்த நாட்டுக்கு கேபிட்டலுக்கு போறாரு. என்ன செய்யறதுக்கு? இந்த மாதிரி ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு போறார். போகிற வழியிலே என்ன நடந்து பாருங்க, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு ரவுண்டு கட்டிடுச்சு லைட், ஒரு ரவுண்டு பெரிய ஹெவன்லி லைட் சுற்றி ரவுண்ட் கட்டிடுச்சு. அப்படி ரவுண்ட் ஆன பிறகு என்னாச்சுன்னா, திடீர்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு? தாரையில பொத்துன்னு விடுறாரு. தேவனுடைய வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசித்த உடனே பொத்துன்னு தரையில விடுறாரு. கூட நிறைய பேர் அடியாட்கள் போயிட்டு இருக்காங்க. டேய், அவனை போய் அடிடா, பிடிச்சி இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா அந்த செய்யறதுக்கு ஒரு பட்டாளத்தை கூப்பிட்டு போறாரு. அந்த காலத்தில் கோவேரி கழுத மேலே, குதிரை மேலே தான் போவாங்க. அப்படி ஒரு பரிவாரங்களோடு போகும்பொழுது இவர் மட்டும் திடீர்னு கீழே விழுறாரு. கீழே விழுந்தவொடனே சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆடிபிள் வாய்ஸ் கேட்குது. யாருக்கு கேட்குது? சவுலுக்கு கேட்குது. கேட்ட உடனே அவர் என்ன செய்ய, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? சத்தம் கேட்குது, யார்? லார்ட், ஹூ யூ ஆர்? யார் பேசுறது? யாரு? யாரா கூப்பிட்டாங்க, யாரு பேசுறதுன்னு கேட்குறோம்ல, அது மாதிரி கேட்குறாரு. ஹூ யூ ஆர்? யார் என்கிட்ட பேசுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். நீ டெய்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிற, துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற. அப்பதான் யோசிக்கிறாரு, யார் இயேசு நம்மளை அடிக்கிறோம்? இல்லையே, இயேசு பின்பற்றவங்களை தானே அடிக்கிறோம் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இயேசு பின்பற்றவங்களுக்கு எந்த துன்பத்தை கொடுத்தாலும் இயேசுவுக்கு கொடுத்ததுக்கு சமம். இயேசுவை பின்பற்றவர்களுக்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் அது எதற்கு சமம்? இயேசுவுக்கு கொடுக்கறதுக்கு சமம். அப்ப அவர் சொல்றாரு, என்ன உன் கண்மணி போல வச்சிருக்கின்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணில் இருக்கிற கருப்பு விழியை தொடுகிறான்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு கேர் நம்மளை எடுத்துக்கும் பொழுது இங்க நடக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இல்லை, தன்னுடைய ஒளியை தான் அனுப்புறாரு. சவுலை அழிக்கிறது ஒரு செகண்ட் அழிச்சிருப்பாரு, ஆனா அழிக்கிறதுக்காக ஒளி அனுப்பல, அவரை தன்னுடைய மனுஷனா மாத்துறதுக்காக ஒளி அனுப்பினாரு. அவருக்குள்ள இருக்க இருட்டை போக்குறதுக்காக ஒளி அனுப்பினாரு. இப்ப அடுத்து நடந்த காரியத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம்னா, முள்ளில் நம்ம போய் எட்டி உதைப்போமா? வெறுங்கல்ல என்ன ஆகும்? உதைச்சா முள் பஞ்சிங் ஆகிட்டே இருக்கும், நம்மளை குத்தும், வலிக்கும். அவர் சொல்றாரு, நீ செய்யற விஷயம் என்ன தெரியுமா? முள்ளில் உரைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தான் நஷ்டம். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்யிட்டான், என்னப்பா நம்ம மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒளி இருக்கு, இப்போ இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னன்னா, பெரிய படிப்பாளி,
என்ன செய்யறாரு பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து. நடுங்குன்னா தெரியுது, அப்படி யாரா திடீர்னு ஏதோ அதிர்ச்சியாக கை காலம் நடுங்குது பாருங்க, கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கி மனசெல்லாம் உடஞ்சி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, முள்ளில் உதைச்சிட்டேன், இப்ப நான் கீழே விழுந்துட்டேன், என்னை சுற்றி என்ன நடக்குது தெரியல, நீங்க பேசுறீங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? திருந்தாத ஆளையெல்லாம் திருத்தத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் திருத்துவார், அவர் மாற்றுவார், அவர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புவார். அவர் அழிக்கிறதுக்காக அனுப்ப மாட்டார், மாற்றுறதுக்கு அனுப்புவார். இங்க நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்றாரு. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றா. எதுக்கு போனாரு? இயேசுவை பின்பற்றவர்களை அடித்து துன்புறுத்தி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வருவதற்காக அனுமதி கடிதத்தோடு போனார். இங்க கவனிச்சிங்கன்னா 12ஆம் வசனத்தை அதில் என்ன பாருங்க போட்டிருக்கிறது, 14ஆம் வசனம். எங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டான், செய்தியெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, இப்போ போய் நீங்க அவனுக்கு ஜெபம் பண்ண சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இந்த வேலையை செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ அவர் விழுந்த பொழுது என்ன ஆச்சுன்னா கண்ணு தெரியாம போச்சு. என்ன தெரியல? 2 கண்ணும் தெரியாம போச்சு. அவ்வளோ ஒளி ஒன்றும் இல்லை. நீங்கள் சூரியனை நேரடி இப்படி கண்ணில் கொஞ்சம் நேரம் பாருங்களேன், கண்ணெல்லாம் வட்டமாக ஒன்றுமே தெரியாமல் போயிடும். இப்போ அந்த ஒளி வந்த பிறகு கீழே விழுறாரு. எப்படி எழுந்திருக்கிறார் பார்த்தீங்களா? 8ஆம் வசனம் கவனிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. ஒருத்தரையும் காணா, விழுந்துட்டாரு, ஒருத்தரையும் காணா. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். கையை பிடிச்சி 2 பக்கமும் பிடிச்சி, கண்ணு தெரியல, அதனால அப்படி பிடிச்சி கொண்டு போனாங்க. சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எருசலேமுக்கு போக சொல்லியிருக்காரு. இப்ப இது சுற்றி இருக்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. சுற்றி இருக்க யாருக்குமே என்ன தெரியல? ஒண்ணுமே தெரியல. ஏன் இவர் விழுந்தாரு, ஏன் எழுந்தாரு, இப்ப என்ன எழுந்திருக்க முடியாம நடக்க முடியாம இருக்கிறாரு, ஒண்ணுமே புரியலையே. இப்படி கூட ஆண்டவர் தொடுவாருன்னா இப்படியும் தொடுவார், இப்படி கூட தொடுவார். யாராலும் திருத்த முடியாத ஆட்களை ஆண்டவரே தொட்டாருன்னு இப்படிதான் தொடுவார். இப்ப நன்ற கவனிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும், அந்த பயம் திகுல நடுக்கத்தில் கிட்டுக்கிட்டு நடுங்கி 3 நாள் சாப்பாடும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. அப்படி இருக்கிற சமயத்தில் தமஸ்குவில் அனனியாவுக்கு சொல்றாரு, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது என்ன பண்றான்? ஜெபம் பண்ணுகிறவர்களை அடித்தவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நீங்க கூட நிறைய பேர் ரட்சிக்கப்படல சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் தொட்டான்னா உங்களை விட ஜாஸ்தியா ஜெபிக்கிறவங்கள மாறிடலாம். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவனுக்கு கீழே விழுந்த பொழுது ஆண்டவருடைய ஒளியை பார்த்தான், ஆண்டவருடைய குரலை கேட்டான். அப்ப ஒரு தரிசனம் பார்க்கறான். என்ன பார்க்கறான்? சவுல் என்ன தரிசனம் பார்க்கறான்? அனனியான ஒருத்தருடைய பேரு, அவர் தான் தலையில கையை வச்சு ஜெபம் பண்றாரு. அப்ப கண்ணு தெரியறதாக தரிசனம் பார்க்கறான். போட்டுக்கு பார்த்தீங்களா? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும்
தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும். பாருங்க, என்ன பேர் உள்ள ஒரு ஆள் வரும்னு சொல்லிடுறாரு பாருங்க. அப்ப அண்ணனி அங்க போனவொன்னு கேட்டிருப்பான்ல, ஐயா உங்க பேர் என்ன ஐயா கேட்டிருப்பான்னு கேட்டிருக்க மாட்டானே. ஆமா, அவன் விழுந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரமோ 1 மணி நேரம் எழுந்திருக்க முடியல. நேரடியா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட்டு பட்டு தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்கும்? வெள்ளத்து போய் எழுந்திருக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. கரண்ட் ஷாக் அடிச்சவங்களை பார்த்துருக்கீங்களா? எழுந்துச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது. அதோட பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லம் அவனை தொட்ட உடனே தூக்கி போட்டுருச்சு. பொத்துன்னு போய் விடலாம், கண்ணு தெரியல, எழுந்துச்சு நிற்க முடியல, எழுந்திருக்க முடியல. 2 பேர் 2 பக்கம் தூக்கி நிறுத்திக்கிட்டு நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. 3 நாளாக சாப்பாடு. ஐயோ எனக்கு சாப்பிடல, கை கிடுக்கிட்டு நடக்குது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. யோ யாரையா வந்தாங்களாயா, என்னை அடித்தாங்களா? யார் வரலைங்க, நாங்கள் தான் சுற்றி இருக்கிறோமே. நீங்களே விழுந்தீங்க, நீங்களே எழுந்திருக்கிறீங்க, ஒன்றுமே புரியல. நீங்கள் யாரையா பார்த்தீங்களா? ஒருத்தரையும் பார்க்கல. இவனும் கண்ணு திறந்து பார்க்கல, ஒருத்தரையும் காணா. ஆளே வரல, ஆண்டவர் வந்தார். மாற்ற முடியாதவங்கள ஆள் வரட்டா, ஆண்டவர் வர்றாரு. அல்லேலூயா. பாருங்க, தரிசனம் பார்த்து பேர் சொல்றான். இந்த பேர் சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வரம். ஆண்டவர் பாருங்க, சவுல பேர் சொல்லி கூப்பிடுறாரா, அப்புறம் நாத்தான்வேல் என்றவரை பேர் சொல்லி கூப்பிடுறாரா. இங்க அனனியான்ற ஒரு பேர் உள்ளவன் வருவான்னு சொல்லிட்டு கரெக்டா சவுலுக்கு சொல்றாரு. அவரு கரெக்டா வர. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேர்ல ஆண்டவர் தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சா உங்க பேருக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. அதெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தருவார். இப்படி ஒரு தரிசனத்தை அவன் பார்த்துட்டான். பார்த்துட்ட பிறகு நீங்க என்ன நடக்குது பாருங்க. அப்ப என்ன பண்றாரு, அண்ணனியா கிட்ட போய் சொல்றாரு. அண்ணனியா என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். அதற்கனிய ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து எத்தனையோ பொல்லாங்கு. யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செஞ்சான். இது முரட்டான ஒரு ஆளு. யாரு? சவுலு பயங்கர முரட்டாளு, எல்லா கலையும் கத்தாளு. இப்ப சொல்லப்போன உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த காலத்துல ஐஏஎஸ் படிச்சாலு, அந்த காலத்துல ஐஏஎஸ் படிச்சாலு. அவருக்கு தெரியாத லாங்குவேஜ் கிடையாது, அவருக்கு தெரியாத கலைகள் கிடையாது, அவருக்கு தெரியாத வித்தை கிடையாது. எல்லா குஸ்தியும் போடுவார், எல்லா வித்தையும். ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் அடிச்சா அவனுக்கு வலிக்கும்னு தெரியும். அடிக்கிற கலையை படிச்சு வச்சிருக்காரு. இப்பெல்லாம் கராத்தே, குங்ஃபு, என்னென்ன மல்யுத்தெல்லாம் கலையெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லா கலையும் படித்த மனுஷன். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. 9ஆம் வசனத்தை கவனிங்க. சாரி, 13 வசனம் இல்லையா, 14 கவனிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை துன்புறுத்துவதற்கு வர்றான்னு சொல்றாரு. 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். தீர்க்க தரிசனம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆனா இவர் என்னெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாரு? பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினாரு, தேவனுடைய பிள்ளைகளை பயங்கர பாடுபடுத்திட்டு இருக்கிறாரு, அவரு ஜபம் பண்ணாக்கே அவருக்கு பிடிக்காது, இயேசு சொன்னா பிடிக்காது. இப்ப அவர்கிட்டே இவரை போக சொல்றாரு. யார? சவுலை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய். சரி, அனனியா பார்த்து என்ன சொல்றாரு, நீ சவுலுக்கிட்ட போ. எவ்வளவு தைரியம் வேணும்ல? ஒரு பெரிய முரடனை போய் பார்த்து ஜெபிக்கணும்னா தைரியம் வேணும் வேண்டாமா? இவர் ஜெபிச்சுட்டு இருக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை சொல்றாரு, நீ எழுந்து போ, அவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. பாருங்க, நாம் எவ்வளோ பெரிய முரடனா இருந்தாலும் ஆண்டவர் போய் சொல்ல சொன்னார்னா அந்த விஷயத்தை போய் சொல்லிடணும். நீங்கள் பாருங்க, டிஎல் மோடி அவர் ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7வது 8வது படிக்கிற பொண்ணு, ஆண்டவர் சொன்னாரா அந்த மனுஷனுக்கு போய் காஸ்பல் சொல்லுனாரா. இந்த குழந்தை என்ன செஞ்சா பார்த்தா நல்லா வட்ட சட்டம் முரட்ட ஆளு. இந்த பொண்ணு நேராக கடைக்கு போயிட்டு
ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிச்சான். ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு. அந்த ஏக்கர் அட்டையா இருப்பார், நல்லா மீசை வச்சிருப்பார், பெரிய மோட்டமான ஆளா இருப்பார், சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை இயேசு என்ன நேசிக்கிறாரா, எப்படி நேசிக்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டார். உலகத்தையும் அசைக்கிற மனுஷனா மாறிட்டாரு. இப்ப இந்த முரட்டான மிக பயங்கரமான படிப்பாளி, பணக்காரன், கோடீஸ்வரன், எல்லா கலையும் கட்டவன் ஒரு அடியிலே ஒரு ஆளை தூக்கி போட்டுருவான். அவ்வளவு மோசமான ஒரு ஆளை போய் அவங்ககிட்ட போய் ஜெபிக்கணும்னா தனி தைரியம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். அவர் என்ன செய்யறாரு, அப்படியே போறாரு. போகக்குள்ள என்ன சொல்றாரு பாருங்க, போயிட்டாரு. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். எப்படி பாருங்க, நீங்க நடந்தது தெரியாதுல்ல, அங்க யார் இல்லை, நடக்கும்போது யார் இல்லை, அங்க அனனியா இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிச்சிங்கன்னா என்ன நடந்துச்சுன்றது இங்க தெரியும், என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியும். அதான் ஜெபம். ஒரு விசுவாசி ஜெபம்னா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் இங்கே சொல்லுவார், நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லுவார், நடக்க போகிறதையும் சொல்லுவார், பேரையும் சொல்லுவார், ஊரையும் சொல்லுவார், தெருவையும் சொல்லுவார். இங்கே சொல்கிறார்ல, நேர்த்தெரு என்ற தெருவில் இருக்கிறான்னு சொல்கிறார்ல, நேர்த்தெருன்ற தெருவுக்கு போகும். இப்போ என்னங்க ஜிபிஎஸ், அன்னைக்கு பரிசுத்தாவியான கொடுத்த ஜிபிஎஸ் தான் பயங்கரமான ஜிபிஎஸ். ஊரை சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு, அந்த விழுந்து எழுந்ததான சவுலுக்கும் சொல்கிறாரு, அனனியான் ஒருத்தர் வருவான்னு சொல்கிறாரு, அட்ரஸ் சொல்கிறாரு. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ஒரு வழி நடத்துதல். அல்லேலூயா. அப்படி அவர் நடந்ததெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார் என்றார். 3 நாள் பாஸ்டிங், 3 நாள் ஜெபம். எழுந்திருக்கவே இல்லை, கண்ணை இந்த இடத்துல எப்படி ஜெபம் நடந்திருக்கும்? பரிசுத்தாவி பெறதுக்கு நீங்கள் 3 நாள் சாப்பிடாதீங்க, தண்ணி குடிக்காது, உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆவியான நிறைவிடுவார். மனசை ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகி அவர்கிட்ட வந்துடலாம். சரியா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஒரே நாள் மனம் திரும்பிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு. 4வது நாள் ஞானஸ்தானம் பெற்றார். ஒரே நாள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாரு. 3 நாள் ஜெபம், நைட்டு பகல் ஜெபம், சோறே தண்ணி இறங்கலை. ஆண்டவர் தொட்டாருன்னா அந்த வல்லமை நம்மளை விட்டு போகிற வரைக்கும், சில டைமில் சில அனாயிண்டிங்லாம் ரிலீஸ் ஆகுங்கள, அப்படியே ஷிவரிங் ஆகிட்டே இருக்கும், நடுக்கிக்கிட்டே இருக்கும் கை கால்லாம். அதுலேருந்து மீள்றதுக்கே சில டைம் 2 நாள் 3 நாள் ஆகும். அப்படிலாம் அபிஷேகம் இருக்கா? இருக்குது. சவுளை தொட்ட அந்த அபிஷேகம் 3 நாளாக ஆளையே மாற்றிருச்சு, வாழ்க்கையை மாற்றிருச்சு இல்லை? அல்லேலூயா. மீன் செதில்கள் போட்டது எங்கேருந்து விழுந்துச்சான்? கண்ணிலேருந்து விழுந்தது. என்ன கேட்ராக்டா தெரியல, கேட்ராக்டா அப்படிலாம் என்ன இருந்துச்சு தெரியல, செதில்லாம் விழுந்திருக்கு, மீன் செதில் மாதிரி வந்திருக்கு கண்ணில் இருந்து. அப்போ தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எந்த ஆலயத்தில் இயேசு சொல்லாதீங்க, பிரசங்கிக்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஆலயத்தில் போய் பிரசங்காதீங்க. எத்தனை நாள்? உடனே கிளம்பிட்டாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே போய் இயேசு பற்றி சொல்லணும். அல்லேலூயா. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி, எப்படியா நாசமாக்கி, இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். கவனிங்க, ஆண்டவரால் மாற்ற முடியாத நபர் யாரும் கிடையாது, திருத்த முடியாத நபர் யாரும் கிடையாது. உங்கள் கண்ணீர், உங்கள் ஜெபம், உங்கள் முழங்கால், உங்கள் மனவேதனை, உங்களுடைய ஆகுலம், உங்களுடைய பாடு, உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறதுக்கு இருக்கிறார். இந்த மாச வாக்குத்தத்தனை என்ன? நெருக்கப்பட்டவர்களின் கண்ணீரை காண்பேன். கண்ணீருக்கு பதில். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு பதில் உண்டு. விசுவாசிகளின் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலே ஜெபத்தை குறித்து நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க உதவி செய்து அதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு தங்களுடைய ஜெபத்தை முன்னெடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசனம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.